ஹாய்ங்க. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பத்திற்கும், ஒவ்வொரு துன்பத்திற்கும் அடிப்படை என்ன தெரியுங்களா? அதுதாங்க நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மனம். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய புத்தர், நம் மனம் ஒரு ஓயாத அலை என்றும், அது நிகழ்காலத்தை ஒருபோதும் முழுமையாக உணர்றதே இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாருங்க. நம்முடைய கவலைகள், மன அழுத்தம், துயரங்கள் என எல்லாவற்றிற்கும் இந்த மனதின் கட்டற்ற தன்மையே காரணம் என்பதை அவர் உணர்த்தியிருக்கிறாரு. மனமே எல்லாவற்றிற்கும் அடிப்படை. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் உலகத்தையே உருவாக்குகின்றன என்ற ஆழ்ந்த உண்மையை வெறும் தத்துவமாக மட்டும் சொல்லாம, அதை தினசரி வாழ்வில் எப்படி செயல்படுத்துவது, மனதை எப்படி பழக்கப்படுத்துவது என்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் மிக எளிமையான 423 கவிதைகளாக தொகுத்து தந்த நூல் தாங்க தம்மபதம். இது ஒரு மத நூல் கிடையாதுங்க. காலத்தையும் கலாச்சாரங்களையும் கடந்து மனித மனதின் அடிப்படை இயல்பை ஆராய்ந்து அதற்கான நிரந்தர தீர்வுகளை முன்வைக்கும் ஒரு உலக வழிகாட்டிதாங்க இந்த நூல். இத ஒரு 6 விதிகளாக நாம பிரிச்சு பார்க்கலாங்க. முதல் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, மனமே நம்முடைய முதல் விதிங்க. தம்மபதத்தினுடைய ஆதி சாரம் வேது. வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மம் எது என்று கேட்டால் அதற்கான விடை வெளி உலகத்துல இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கு. அதுதாங்க மனம். புத்தரினுடைய ஒட்டுமொத்த போதனைகளின் அஸ்திவாரமும் தம்மபதத்தின் முதல் வரியும் இதைத்தாங்க அழுத்தமாக சொல்லுது. மனமே எல்லா தர்மங்களுக்கும் வழிகாட்டுகிறது. மனமே முதன்மையானது. எல்லாமே மனதால் தான் உருவானவை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காணும் ஒவ்வொரு இன்பமும், ஒவ்வொரு துன்பமும், நீங்கள் வாழும் இந்த முழு உலகமும் உங்கள் எண்ணங்களினுடைய வெளிப்பாடுதான். இந்த உண்மை ஏங்க அதிர்ச்சியா இருக்கு? ஏன்னா நாம நம்முடைய மனதை கவனிக்கிறதே இல்ல. நம்ம வெளிப்புற பொருட்களின் மீது மட்டும்தான் ஆர்வம் செலுத்துறோம். உதாரணமா, நம்ம நல்ல வசதியா இருக்கிறோமா, பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல வசதியா இருக்கிறோமா, நம்முடைய வீடு எப்படி இருக்கு, நம்முடைய வேலை எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஆடம்பர விஷயங்கள் மீதுதான் அதிக கவனம் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம் விதியை எழுதும் நம் மனதை மட்டும் கவனிக்க தவறிடுறோங்க. நவீன அறிவியல் நம் மூளையை பற்றி பேசலாம். ஆனா புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய விதியை எழுதுது அப்படின்னு துல்லியமா வரையறுத்து சொல்லிட்டாரு. ஒரு சிற்பி எப்படி தன் உளியால் ஒரு சிலையை செதுக்குகிறாரோ அது போலதாங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ற ஒளியால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கவலை, பயம், சந்தேகம் இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் ஒளி தவறானது என்பதற்கான அடையாளங்கள் தாங்க. எனவே தம்மபதத்தினுடைய இந்த முதல் அழைப்பு என்னன்னா, உங்கள் மனதின் இயல்பு, அதன் ஆற்றல் மற்றும் அதன் கட்டற்ற சக்தி இதையெல்லாம் உணருங்கள். இரண்டாவது விதி பின்தொடரும் நிலை. முதல் அத்தியாயமான யமக வக்கம், அதாவது இரட்டை வசனங்கள், நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் உள்ள 2 எதிர் விளைவுகளை இது விளக்குது. புத்தர் ஒரு வலிமையான ஊமையை இதுல கொடுக்கிறாருங்க. ஒருவன் தீய எண்ணத்தோடு செயல்பட்டால் துன்பம் அவனை பின்தொடரும். ஒரு வண்டியை இழுக்கும் காளையின் காலடியை சக்கரம் விடாமல் பின்தொடர்வது போல இங்கே காளை என்பது நம்முடைய செயல், சக்கரம் என்பது அதனுடைய விளைவு. நீங்கள் வண்டியை இழுத்து செல்லும் போது அந்த சக்கரம் உங்கள் காலுடன் சேர்ந்து சுழல்வது போல நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதன் விளைவு உங்களை பின்தொடர்ந்து வந்தே தீரும். அப்ப செயலுக்கேற்ற விளைவு சொல்லிட்டாருங்க. இந்த துன்பம் வெளியிலிருந்து வர்றதே இல்ல, அது நம் மனதின் கோபம், பொறாமை, பேராசை ஆகிய விதைகளிலிருந்து முளைக்கிறது. அதே சமயம் இதற்கு நேர்மாறாக ஒருவன் தூய எண்ணத்துடன், அதாவது அன்பு, கருணை, ஈகை இந்த மாதிரி செயல்பட்டால் இன்பம் அவனை பின்தொடரும். ஒருபோதும் பிரியாத நிழல் அவனை பின்தொடர்வது போல. இங்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, புத்தர் இன்பம் அல்லது துன்பத்தை ஒரு பரிசாகவோ அல்லது தண்டனையாகவோ இங்க பேசவே இல்லைங்க. அவர் அதை ஒரு இயற்கையின் நியதியாக, ஒரு விதிமுறையாக, நாம் விதைப்பதற்கான விளைவுகளாக தான் இங்க பேசியிருக்கிறார். நம் மனதின் தூய்மைதான் நாம் பெறும் அனுபவங்களின் தரத்தை தீர்மானிக்குதுன்னு. மூன்றாவது விதி,
மனதினுடைய ஆற்றலை பற்றி உணர்ந்த பிறகு அதை எப்படி பாதுகாக்க வேண்டும்? அதுதாங்க 2வது அத்தியாயம். அப்ப மாதவக்கம் அப்படின்னா விழிப்புணர்வு. இதத்தாங்க இந்த 2வது அத்தியாயம் கற்றுத்தருது நம்மளுக்கு. புத்தர் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிடுறாருங்க. விழிப்புணர்வே சாகா நிலைக்கான பாதை அப்படிங்கிறார். கவனக்குறைவே மரணத்திற்கான பாதைங்கிறார். விழிப்புடன் இருப்பவர்கள் ஒருபோதும் இறப்பதில்லை. கவனக்குறைவாக இருப்பவர்கள் ஏற்கனவே இறந்தவர்களுக்கு சமம் அப்படிங்கிறாருங்க. இங்கு மரணம் என்பது உடலினுடைய மறைவு கிடையாது, அது ஆன்மாவின் மரணம். உணர்வின்றி தான் என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்ற புரிதலின்றி ஒரு இயந்திரத்தை போல வாழ்வது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உயிரற்ற நிலைக்கு சமம் அப்படிங்கிறாருங்க. விழிப்புணர்வு அப்படின்னா என்ன? அது கண்களை திறந்து வைத்திருப்பது அல்ல, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் முழுமையாக உணர்வது. நடக்கும் போது நடப்பதை மட்டுமே கவனிப்பது. சாப்பிடும் போது சுவையை மட்டுமே கவனிக்கிறது. கோபம் எழும்போது ஓ இப்போது கோபம் உருவாகிறது என்று அதை ஒரு சாட்சியாக நின்று கவனிக்கிறது. விழிப்புணர்வு கொண்ட அறிவாளி மற்றவர்கள் கவலையில் மூழ்கி இருக்கும் போது ஒரு மலையின் உச்சியில் ஏறி அமைதியாக கீழே நடப்பவர்களை பார்ப்பவரை போல இருப்பார். வாழ்க்கை என்ற காட்டில் ஆசை, கோபம் போன்ற ஆபத்துகளிலிருந்து விழிப்புணர்வு என்ற கவசம் நம்மை பாதுகாக்கிறது என்று புத்தர் சொல்றாருங்க. அடுத்து 4வது விதி, மனதை பயிற்றுவிக்கும் கலை. இதுதாங்க சித்தவக்கம். புத்தர் மனதின் அடிப்படை இயல்பை மிக துல்லியமாக விவரிக்கிறாருங்க. நம்ம மனதை அடக்குவதற்கு முன்னாடி அதனுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாருங்க. முதல் விஷயம் நிலையற்ற தன்மை, அதாவது ஓயாமல் துடிக்கிறது. நம்முடைய மனம் ஒரு நொடி கூட ஒரு இடத்துல நிக்கிறதே கிடையாதுங்க. அது கடந்த கால நினைவுக்கும் எதிர்கால கற்பனைக்கும் இடையே இடைவிடாமல் அலைபாய்கிறது. இது கிளைக்கு கிளை தாவிக் கொண்டிருக்கக்கூடிய குரங்குக்கு ஒப்பாகுங்கிறாருங்க. 2வது விஷயம், மனதை பத்தி பாதுகாப்பதற்கு கடினமானது. மனதை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறது ரொம்பவே சிரமமானதுங்கிறாருங்க. அதை சற்று தளர்த்தினாலும் ஆசை, கோபம், வெறுப்பு போன்ற தீய எண்ணங்கள் உடனடியாக உள்ள புகுந்துரும். 3வது விஷயமா மனதை பத்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தவிக்கும் மீன். தண்ணீரிலிருந்து கரையில் தூக்கி போட்ட மீனை போல இந்த மனம் துடிக்கிறது. மீனின் இயல்பான இடம் நீர், மனதின் இயல்பான இடம் அமைதி. ஆசை, பேராசை, கோபம் போன்ற தீய எண்ணங்கள் மனதை அதன் அமைதியான இயல்பிலிருந்து பிரிக்கும் போதுதான் அது துடித்து தவிக்கிறது. இந்த கட்டுக்கடங்காத மனம் நமக்குள்ளேயே இருக்கும் மிகப்பெரிய எதிரி. ஒரு கட்டுப்பாடு இல்லாத மனம் வெளி உலக எதிரிகள் நமக்கு செய்யும் தீங்கை விடவும் மிக அதிகமான தீங்கையும் துன்பத்தையும் நமக்கு விளைவித்து விடும் என்று புத்தர் சொல்றாருங்க. அப்ப இப்படிப்பட்ட மனதை நம்ம சரிப்படுத்தணும் இல்லைங்களா? அதுக்கு புத்தர் அற்புதமான யோசனைகளை சொல்றாரு பாருங்க. நிலையில்லாத மனதை நேராக்குவதுதான்பா மனதை அடக்கும் கலைங்கிறாருங்க. புத்தர் இதற்கு ஒரு சிறந்த ஓமையை முன்வைக்கிறாருங்க. எப்படி ஒரு வில்லாளன் வளைத்த அம்பை நேராக்குவாரோ அதை போல அறிவாளி தன்னுடைய மனதை நேராக்குகிறார். வில்லாளன் அம்பை நேராக்குவது ஒரு நாள் வேலை கிடையாது, அது ஒரு சீரான தொடர்ச்சியான பயிற்சி. மனதை அடக்குவதற்கான கலை என்பது இந்த இரட்டை உத்திகளை பயன்படுத்துவதுதான். இதுல முதல் விஷயம் தியானம் அப்படிங்கிறார். மனதை கட்டுப்படுத்தும் முதன்மையான கருவி தியானம் தான்பான்ட்டாருங்க. தியானம் என்பது எதையோ புதிதாக அடைவது அல்ல, மாறாக குரங்கை போல அலைபாயும் மனதை சுவாசம் போன்ற ஒரு புள்ளியில் நிறுத்தி பழக்குவது. இந்த தியானத்தின் மூலமாக 2 அற்புதமான விஷயங்களை நம்மளால சரி செஞ்சிட முடியுங்கிறாருங்க. முதல் விஷயம் கவனம், போக்கஸ். அலைபாயும் போதெல்லாம் மனதை மீண்டும் மீண்டும் கருணையுடன் நீங்கள் தேர்ந்தெடுத்த கவன புள்ளிக்கு, அதாவது சுவாசம், உடல் உணர்வுகள், இதன் மூலமாக இழுத்து வருவதுதான் இந்த தியான பயிற்சியினுடைய முக்கிய நோக்கம்ங்கிறாருங்க. அடுத்து பழக்கம். இந்த மாதிரி செய்யறது மூலமா நீங்கள் ஒரு பயிற்சியாளராக மாறி குதிரையை பழக்குபவர் போல உங்கள் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறீர்கள்ங்கிறாருங்க. புரியுதா பாருங்க? நம்முடைய மனம் தடுமாறும் போதெல்லாம்
அதாவது கோபம், பொறாமை, வெறுப்பு இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக நம்முடைய மனம் தடுமாறும் போதெல்லாம் உடனே நாம நம்முடைய மனதை பழக்கப்படுத்தி மூச்சின் மீது கவனம் செலுத்த பழக்கிடணுங்க. அப்ப எப்பெல்லாம் நம்முடைய மனம் தடுமாறுதோ தடம் மாறுதோ அப்பெல்லாம் உடல் தானாகவே இந்த நிலைக்கு நம்முடைய மனதை கொண்டு வந்துருங்க. அதுதான் இங்க புத்தர் சொல்றாரு. நீங்கள் ஒரு பயிற்சியாளராக மாறி குதிரையை பழக்குபவர் போல உங்கள் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துருவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணும்போதுங்கிறாருங்க. மனதை அடக்கக்கூடிய கலையில இரண்டாவதா புத்தர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு. விழிப்புணர்வுனா பாதுகாத்தல்ங்கிறாரு. மனதை கட்டுப்படுத்திய பிறகு அதை தொடர்ந்து நீங்க பாதுகாக்க வேண்டும் இல்லப்பா. இதற்கு அரண்மனை கோட்டை சுவரை ஓமையாக சொல்றாருங்க. ஒரு கோட்டையை சுற்றிலும் வலுவான சுவர்களை எழுப்பி எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது போல நாம் நமது மனதை விழிப்புணர்வு, நன்னெறின்னு என்னங்க, சரியான செயல்கள் மற்றும் ஞானம் போன்ற பாதுகாப்புகளை கொண்டு தீய எண்ணங்கள் என்ற எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து உள்நோக்கி கவனித்தல். கோபம் அல்லது வெறுப்பு எழும்போது அந்த உணர்வில் மூழ்காமல் ஓ கோபம் வந்து விட்டது என்று விலகி நின்று கவனிப்பதுதான் விழிப்புணர்வுங்கிறாருங்க. இந்த விலகி நிற்கக்கூடிய நிலை அந்த தீய எண்ணத்தின் சக்தியை குறைத்து அது நம்மை ஆளவிடாமல் தடுக்கிறது. அன்பானவர்களே, கட்டுப்படுத்த கடினமான இந்த பயிற்சியின் பலன் மிக மிக உயர்ந்ததுங்க. நன்கு அடக்கப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்ட மனம் உங்களுக்கு அமைதி, ஞானம் மற்றும் விடுதலையை பரிசாக கொடுக்குதுன்னு புத்தர் சொல்றாருங்க. அதான் புத்தர் சொல்றாருங்க, இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்த மனம் நம்முடைய தாய், தந்தை அல்லது எந்த உறவினர்களாலும் செய்ய முடியாத பெரிய ஒரு நன்மையை நமக்கு செய்யும் சிறந்த நண்பனாக மாறிவிடுதுப்பாங்கிறாருங்க. இந்த விழிப்பின் மூலம் நீங்கள் உங்கள் மனதின் அடிமையாக இல்லாமல் அதன் எஜமானனாக மாறிடுறீங்கப்பாங்கிறாருங்க. உங்கள் மனம் உங்கள் எஜமானன் அல்ல, நீங்கள் தான் உங்கள் மனதின் எஜமானன். அன்பானவர்களே, இந்த புரிதல் தாங்க தம்மபதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக மிக உயர்ந்த ஞானங்க. தம்மபதத்தினுடைய அடுத்த கட்டம் நம்முடைய உள் விழிப்புணர்வை வெளி உலகத்திற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை நமக்கு கற்றுத்தருதுங்க. 6வது அத்தியாயமான பண்டித வக்கம் இது அறிவாளிக்கும் முட்டாளிற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகளை பத்தி பேசுதுங்க. முட்டாள் என்பவன் படிப்பறிவில்லாதவன் அல்ல, அவன் ஞான அறிவில்லாதவன். அவன் தனது தவறுகளை உணராதவன். ஒருவன் தவறு செய்யும் போது நான் இதை செய்தேன் என்று உணராமல் அதை நியாயப்படுத்த முயற்சிப்பவனை முட்டாள். அவனுக்கு தன் செயல்களின் விளைவுகள் பற்றி தெளிவு இருக்கிறதில்ல. ஆனா அறிவாளியானவன் தன் தவறுகளை உணர்கிறான். எப்படி ஒருவன் தன் பொக்கிஷத்தை பாதுகாப்பான இடத்தில் வைப்பானோ அதே போல அறிவாளி தன் ஞானத்தை பாதுகாத்து தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சி ஒதுங்கி நிற்கிறான். அறிவாளியின் இன்னொரு முக்கியமான குணம், அவன் நிந்தனையால் அசைவதில்லை. புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் சமமாக இருப்பவன். அவன் வெறுப்பால் அல்ல, அன்பாலும் இரக்கத்தாலும் மற்றவர்களை நடத்துகிறான். அவன் தனது பாதையில் உறுதியாக இருக்கிறான். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் தனது ஒழுக்கத்திலிருந்து தவறுவதே இல்லப்பாங்கிறாருங்க புத்தர். அடுத்து 6வது விதி பற்றற்ற வாழ்வின் அழகு. இது பாத்தீங்கன்னா தேனியின் தத்துவம் தாங்க. 4வது அத்தியாயம் புஷ்பவக்கம். புஷ்பவக்கம்னா என்னங்க, மலர்கள். நம்முடைய தினசரி வாழ்வில் இந்த பற்றற்ற தன்மையை எப்படி பயன்படுத்துவது என்று இது கத்து தருதுங்க நம்மளுக்கு. மிக அழகிய ஓமைதாங்க இது. ஒரு தேனி பூவுக்கோ அதன் நிறத்திற்கோ மனதிற்கோ எந்த தீங்குமே செய்யாம தேனை மட்டும் எடுத்துக்கொண்டு பறந்து செல்வதை போல ஒரு ஞானி இந்த உலகத்துல வாழ வேண்டும்னு புத்தர் சொல்றாருங்க. நம்முடைய குடும்பம், தொழில், உறவுகள் என்று உலகத்துல வாழணும். ஆனா அந்த தேனியை போல நாம் அந்த உலகத்துல சிக்கிவிடக் கூடாது. ஒரு மலரை போல நாம உலகத்துல மலர வேண்டும்பா. ஆனா அதுல பற்று வைக்காம அதிலிருந்து வேண்டிய ஞானத்தையும் தேனையும் மட்டும் எடுத்துக்கொண்டு எவருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புத்தர் சொல்றாருங்க. இந்த சிந்தனை தான் உண்மையான சுதந்திரம்பா.
உங்கள் வாழ்வின் துயரங்களை, இன்பங்களை, உறவுகளை மலர்களைப் போலவும் தேனைப் போலவும் அணுகுங்கள். பற்றற்று வாழுங்கள்ங்கிறாருங்க. இறுதியாக தம்மபதம் உங்கள் பார்வையை மற்றவர்கள் மீதிருந்து உங்களுக்கே திருப்புதுங்க. மற்றவர்களின் தவறுகளையோ அவர்கள் செய்ததையோ செய்யாததையோ பார்க்காதே. உன்னுடைய தவறுகளை நீ செய்ததையும் செய்யாததையும் மட்டுமே பார் அப்படிங்கிறதுங்க. அன்பானவர்களே, உங்கள் மனதின் சக்தியை உணர்ந்து விழிப்புணர்வுடன் வாழ்ந்து பற்றற்ற தன்மையுடன் ஒவ்வொரு செயலையும் நீங்க அணுகுனீங்கன்னா ஆனந்தமும் அமைதியும் உங்கள் நிழலை போல உங்களை எப்பவுமே பின்தொடர்ந்துட்டே இருக்குங்க. அன்பானவர்களே, தடுமாறும் மனதை உடனடியாக அமைதி நிலைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற சுவாச பயிற்சியை நான் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 10 கவுண்ட் தாங்க. மனம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதி நிலைக்கு வந்துருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். புத்தர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த போதனைகளோட சேர்த்து அந்த சுவாச பயிற்சியை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை அழகாக புரிய வருங்க. அன்பானவர்களே, இந்த தம்மபதம் முதல் பாகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையை எப்படி திருத்தி அமைக்க போறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.